வணக்கம் மக்களே. இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் தான். இத்தனை நாள் பார்த்துருக்க மாட்டோம். என்னன்னா ஃபண்டமெண்டல் சார்ந்த ஒரு கண்டென்ட். ரொம்ப இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. குயிக்காக சிம்பிளாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு. அது ஒரு பெரிய டாபிக், கடல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு கோடை கிழிச்சு அப்படி டெக்னிக்கலில் ட்ரெண்ட்லைன் வரும், இல்லை டபுள் டாப் டபுள் வரையிற அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது டீப்பாக நீங்கள் அது ஒரு புரிஞ்சுக்க நிறையா இருக்கும். ஆனால் பேசிக்காக எடுத்துகிட்டு இந்த ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. அதை ஒரு ஷார்ட்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக ஒரு ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கலாம். ஸ்கிரிப்ட் மீன் அந்த ஸ்டாக்கை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டலாக ஒரு ஃபில்டர் மாதிரியான டைப்னு வச்சுக்கோங்க. சரியா? நிறைய ரேஷியோஸ் இருக்குது. நான் காட்டுறீங்க பாருங்கள். இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேனக்ஸை நான் எடுத்துக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணணும் இதுக்கு. சரி, அந்த ரேஷியோவில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஷியல் ரேஷியோ, இல்லை பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ, பிபி, கரண்ட் ரேஷியோ, இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா? அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் க்ரோத்னு நிறைய ரேஷியோஸ் வச்சுருப்பாங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ், கேஷ் ஃப்ளோ, இண்டஸ்ட்ரியல் செக்டாரு, தென் ஷேர் ஹோல்டிங் சேஞ்சஸ் முதற்கொண்டு எக்கச்சக்க ரேஷியோ இருக்குது. ஏன்னா ஒரு ஷார்ட்கட்டு நீங்கள் இதுலேயே இத்தனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நியாயம்தான், அவ்வளோ இருக்கும். ஆனால் நான் அவ்வளோ ரேஷியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்ல வரல. ஜஸ்ட் ஒரு 6லேருந்து 8 ரேஷியோ நான் காட்டுறேன். சரிங்களா? இது ஓரளவுக்கு அந்த கம்பெனி நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஜஸ்ட் அப்புறம் சாட்ஜிடிபியில் போட்டிங்கன்னா போதுமானது. அது பெட்டர் கம்பெனி ஒரு ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். தென் நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிக்கிறீங்கனாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த கம்பெனி இப்போ விழுந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்லாம், ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கும்ல. கரெக்டாக நீங்கள் ஒரு 3 மந்த்தோ 6 மந்த்தோ ஹோல்ட் பண்ணுற கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஜஸ்ட் இந்த ரேஷியோ மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான விஷயம் தான். சரியா? சரி, நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரேஷியோ அப்படிங்கிறது குயிக்காக பார்த்தரலாம். குயிக் ரேஷியோ. சரியா? குயிக்காக பார்க்க போகிறது என்ன? குயிக் ரேஷியோ. இது லைபிலிட்டி சம்மந்தப்பட்டதான். கம்பெனிக்கு கடன், ஷார்ட் டேர்ம் கடனை எவ்வளோ சீக்கிரமாக ரீபே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த கம்பெனிக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேஷியோ. இது குயிக் ரேஷியோ. இது above 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இதில் பார்த்துட்டோம்னா இது கரண்ட் ரேஷியோ இருக்கா? கரண்ட் ரேஷியோ உங்களுக்கு லைபிலிட்டி சம்மந்தப்பட்டது தான். உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு ஓவராலாக கடன், அதாவது சொத்துகள், கடன், இது அதிகமாக இருக்குது அந்த மாதிரி பார்க்குறது இந்த கரண்ட் ரேஷியோ. குயிக் ரேஷியோவும் கரண்ட் ரேஷியோ. குயிக் ரேஷியோ பொறுத்தவரை உங்களுக்கு 1க்கு மேலே இருக்கும். கரண்ட் ரேஷியோ பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 1.2லேருந்து 3 இந்த ரேஞ்சுக்குள்ள, சில 2க்குள்ள தான் இருக்கணும்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ பாருங்களேன், இந்த கரண்ட் ரேஷியோ எடுத்துக்கோங்க. குயிக் ரேஷியோ above 1 இருக்கணும் சொல்லியாச்சு. கரண்ட் ரேஷியோ பொறுத்தவரையில் 0.7 இருக்கா, 1 இருக்கா, இதெல்லாம் விட்டுருங்க. எங்க பாருங்க, இந்த 2.18 இருக்கு இல்லைங்களா, பஜாஜ் ஃபினான்ஸ். இது என்ன 1.2லேருந்து 3 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க 1.5 இருக்கா. கோல் இண்டியா, கோல் இண்டியா இப்போ 1.5 தான் இருக்கு. 1.2லேருந்து 3க்குள்ள இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அந்த கம்பெனிக்கு உடனே இந்த சொத்து இந்த இதெல்லாம் வச்சு ரீபே பண்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு அந்த மாதிரியான பார்க்குற ஒரு விஷயம் தான் இதெல்லாம். சரியா? அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா லிவரேஜ். சரிங்களா? இந்த லிவரேஜ்ல முக்கியமான ரேஷியோ அப்படிங்கிறது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இப்போ இந்த டெப்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த டெப்ட் ஈக்விட்டி நமக்கு முக்கியமானது என்னன்னா 1க்கு கீழே இருந்தா பேட் அப்படிம்பாங்க. சரியா? அதிக கடன் இருக்குது கம்பெனிக்கு. இதுவே ஹை டெப்ட் அப்படின்னு, சாரி, 1க்கு மேல இருந்தா நமக்கு ஒரே நிமிஷம், லோ டெப்ட்ங்கிறது பிலோ 1. சரிங்களா? பிலோ 1 இருந்தா நமக்கு லோ டெப்ட். சாரியா, தப்பா சொல்லிட்டேன். பிலோ 1 இருந்தா லோ டெப்ட், above 1 இருந்தா ஹை டெப்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆமா, ஹை டெப்ட் above 1 இருக்கிற கம்பெனி. அப்போ இது என்னது, 1க்கு கீழே இருக்கிற கம்பெனி. இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1க்கு கீழே இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி லோ டெப்ட்ல இருக்கிறது. இப்போ இந்த பாருங்க, பஜாஜ் ஃபினான்ஸ் ஹை டெப்ட் 3.78 இருக்கு இல்லைங்களா, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோல கடன் அதிகமா இருக்கு. இதே கோல் இண்டியா பாருங்க. கோல் இண்டியா பார்த்தோமா 1.53. கோல் இண்டியாவுக்கு லோ டெப்ட் 1 கிலோ 0.09 தான் இருக்கு. இப்போ ரெண்டுலயும் என்னது, கோல் இண்டியா ஜெயிச்சிருச்சு. ஓகே, மற்றவங்களை ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்ததுல ரெண்டுலயுமே என்னது, கோல் இண்டியா கரண்ட் ரேஷியோல ஜெயிச்சிருச்சு அண்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோல ஜெயிச்சிருச்சு. சரி, எப்படி ஃபில்டர் எப்படி ஆகுது தெரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்டாக்கா எப்படி பார்த்துட்டு வந்தாலே போதும். நான் நிஃப்டி 50யோட ஸ்டாக் வச்சிருக்கேன். நிஃப்டி 50யோட ஸ்டாக் மட்டும் என்எஸ்சியில் வச்சிருக்கேன். நீங்க வேணா என்ன செக்டார் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள எந்த பெட்டரா இருக்கு, நிஃப்டி 200 இல்லை பேங்க் நிஃப்டி வேணா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிம்பாங்க. அது உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு இல்லைங்களா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எங்க இருக்கு? சரி, ஓகே. இதுல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துருச்சு. சரிங்களா? இது உங்களுக்கு ROE பொறுத்தவரையில்
15லேருந்து 20 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் ஒரு அளவுக்கு கம்பெனி நல்ல கம்பெனி அப்படிம்பாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதே மாதிரி வந்து எபிட்டான்னு சொல்லுவாங்க, இந்த எபிட்டா சரிங்களா. இந்த எபிட்டா வந்து இயர் ஆன் இயர் வந்து பெட்டராக வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இயர் கம்பேரிசன் தான் இதெல்லாம் சரிங்களா. இந்த ஏதாவது ஆர்ஓயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த சேல்ஸில் சொல்லுவாங்க கம்பெனி எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுது, சேல்ஸு எபிட்டா இதெல்லாம் கம்பேர் பண்ணணும். கம்பெனி வந்து க்ரோத்தில் இருக்கா, இங்கே பாருங்கள் சேல்ஸு, அதுக்கப்புறம் இந்த எபிட்டா இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டர், போன இயருக்கு இந்த இயர் ஆன் இயர் இல்லை குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கான்னு தெரிஞ்சிடும் சரியா. தென் வந்து நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு, அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதுன்னா டிவிடெண்ட் கொடுக்க போகுது கரெக்டாக. அப்போ வந்து ப்ராஃபிட்டை நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்களா. சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுவாங்க, லைக் வந்து ஐடிசி கம்பெனிலாம் எடுத்துகிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அது என்ன எஃப்எம்சிஜி கரெக்டாக, அது வந்து நம்ம கூட வந்து அவங்களோட இதை பகிர்ந்துப்பாங்க, அதாவது இங்கே போய் பகிர்ந்துப்பாங்க ஷேர் ஹோல்டர்கிட்ட. இதுவே வந்து சில கம்பெனி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு கம்பெனி ஞாபகம் வரல சரிதான். அதான் இப்போ ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க, கம்பெனி உங்களுக்கு வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட காசை வந்து இன்வெஸ்டர்ஸ்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ. அப்போ வந்து இந்த டிவிடெண்ட் ஈல்டு இருந்தால் நல்லா, அது ஓரளவுக்கு இதாக இருக்கும். இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் கோல் இண்டியா டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள் 6, ஒரு வருஷத்துக்கு 6 ரூபாய் என்னது 100 ரூபா போட்டால் 6 ரூபா உங்கள் பாக்கெட்டுக்கு வந்துடுது கோல் இண்டியா. இதுலேயும் கோல் இண்டியா ஜெயிச்சிருச்சு சரியா. நிறைய விஷயத்துல கோல் இண்டியா ஜெயிக்குது. ஆனால் சேல்ஸ் க்ரோத் பாருங்க -4, அதில் தோத்துருச்சு. அதனால 1ல தோத்துருச்சு, எல்லா மீதியில் அது ப்ராப்ளம் இல்லை, மீதி எல்லாம் ஜெயிக்குது இல்லைங்களா. ஒரு 8 ரேஷியோ பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 5-6னா இருந்தாலே போதும். சேல்ஸில் தோத்துருச்சு இருந்தாலும் ஒரு பிரச்சனை தான், மேபி சேல்ஸ் வந்து அப்புறமா வந்து கோல் இண்டியாவில் பெட்டராக ஆகலாம் சரியா. அண்ட் வந்து அடுத்த ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பிஇ ரேஷியோ. இது செக்டாரோட பிஇயோட கம்பேர் பண்ணணும். இங்கே பாருங்க பிஇ ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, ப்ரைஸ் பர் ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க பிஇ ரேஷியோ. அதே கோல் இண்டியாவுக்கு எடுத்துட்டோம்னா 9.07 சரியா. அப்படி இண்டஸ்ட்ரியலோட பி எடுத்துட்டீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியோட பி ரேஷியோ -0.27 இண்டஸ்ட்ரியோட பி. ஓகே, அது ஒஸ்ட்டு. அது வந்து இதுவே 9 வந்து நமக்கு என்னது பி ரேஷியோவே பெட்டராக இருக்குது. இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக அது வந்து இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது நியர் இண்டஸ்ட்ரியோட இருந்தால் நமக்கு பெட்டராகும். நான் இந்த இண்டஸ்ட்ரியோட பி அப்படிங்கிறது -0.27 ரேஞ்சில் இருக்கான் சரிங்களா. கரெக்டாக தான் இண்டஸ்ட்ரி பி வச்சுருக்கேன்னா பார்த்துடலாம் இருங்க. பிஇ ரேஷியோ செக்டாரல் பி அது எடுத்துப்போம். செக்டாரல் பி கம்பேர் பண்ணிடலாம். செக்டாரல் பி கோல் இண்டியா ஆமாம் மைனஸில் தான் இருக்குது. ஓகே, இது வந்து அதான் இதுக்கு வந்து செக்டாரோட பெட்டராக இருக்குது அப்படி எடுத்துக்க வேண்டியதான் பி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படிங்கிற ரேஷியோ. இது ரேஞ்சுங்கிறது 1 to 3. அதாவது நம்ம கொடுக்குற அந்த ஆக்சுவலாக வந்து அதோட சொத்து அப்படிங்கிறது வந்து விட ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கோல் இண்டியாவே பார்த்துட்டிங்கன்னா அதே சினாரியோவில் எடுத்துட்டோம்னா இது ப்ரைஸ் டு புக் வேல்யூ இங்கே எடுத்துட்டீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ எப்பவுமே வந்து 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும் சரிங்களா. இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸ்டாக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு. இது 2.56 பரவாயில்ல, 3 நியர் கொஞ்சம் கம்மியாக 2.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கான். அப்போ ஓரளவுக்கு இது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹை ப்ரைஸ்லாம் இல்லை ஸ்டாக்கு, டீசெண்டான ப்ரைஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நமக்கு வந்து இப்படி தெரிஞ்சு இல்லைங்களா. அதுக்காக இப்போ வந்து இதே மாதிரி நிறைய கம்பெனி கிடைக்கலாம். Nifty 50 மட்டும் பார்க்குறோம் நம்ம சரியா. இதே மாதிரி ஃபண்டமெல்லாம் நிறைய கம்பெனி. அப்போ பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கணும். மேபி அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணலாம். இன்னும் டீப்பாக வந்து அதோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டு சேல்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதையெல்லாம் கலந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லா கம்பெனியும் பார்க்கலாம். எந்த கம்பெனி பெட்டராக இருக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. லோ ப்ரைஸில் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்க்குறதுக்கு லோ ப்ரைஸில் இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரியான ஸ்கேனர்ஸ் வச்சு நம்மளால வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்ன ரேஷியோலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது அதில் வந்து எல்லா ரேஷியோ வரணுங்கிறது இல்லை. ஏதாவது வந்து இப்போ 8ல் 5 வந்தாலே நல்ல விஷயம், பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு ஸ்டாக்கு 8ல் 5 வந்துச்சுனாலே சரியா. தென் நீங்கள் மற்ற அனாலிசிஸும் உங்களுக்கு தெரியுதுன்னா பண்ணுங்கள். அது ஒரு டெக்னிக்கல் நான் லாங் டேர்முக்கு பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னாலும். ஏன்னா சில ஸ்விங்கல் எடுப்பாங்க 6 மந்த்து 3 மந்த்துங்கிற மாதிரி ஸ்விங்கெல்லாம். அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் இருந்தால் இன்னும் கூடுதல் இந்த வலுவாக இருக்கும். மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்குல்ல, ஃபாலோ ஆகி நல்ல ஸ்டாக்கில் கேட்பாங்க. இந்த மாதிரி ரேஷியோஸ் வச்சு மேபி தேடி பாருங்கள். அண்ட் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
வேற என்ன, வேற ஏதாவது வீடியோ வேற ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில்